செம்ம டேஸ்ட் தான் போங்க. தேங்காயில இப்படி ஒரு ஸ்வீட்டா? உங்க குழந்தைகளுக்கு பெஸ்ட் ஸ்வீட்டு இதுதான். பசங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கடையில வாங்கி கொடுக்குறீங்களா? அதற்கு பதிலா நீங்க வீட்டிலேயே சூப்பரான ஸ்வீட்ஸ் செய்யலாம். இதற்கு அதிக பொருட்கள் எல்லாம் தேவையில்லை. ஒரு தேங்காய் இருந்தாலே போதும். ஒரு தேங்காயை எடுத்து இரண்டாக உடைத்து கொள்ளுங்கள். பிறகு அந்த உடைத்த மூடியை அடுப்பில் அனலில் வைத்து சூடான பிறகு எடுத்து தட்டினால் கொப்பரையாக தேங்காய் தனியாக வந்துவிடும். அந்த தேங்காயின் மேலே உள்ள தொலிகளை அப்படியே சீவி எடுத்து விடுங்கள். பிறகு தேங்காயை சிறிது சிறிதாக நறுக்கி மிக்சியில் அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓரளவு கொரகொரப்பாக இருந்தால் போதும். தண்ணீர் அதிகம் சேர்க்க வேண்டாம். மீடியம் அளவில் அடுப்பை பற்ற வைத்து கடாயை அடுப்பில் வைத்து அதில் இந்த அரைத்த தேங்காயை போடவும். அதில் 4 ஏலக்காய் தட்டி போடவும். சிறிது குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கொள்ளவும். எந்த அளவு தேங்காய் துருவல் எடுத்தீர்களோ அதே அளவு சர்க்கரை சேர்த்து கொள்ளவும். அதில் 1/4 கப் அளவு பால் சேர்த்து அப்படியே கிண்டவும். ஒரு 15 நிமிடம் கழித்து அதை இறக்கி உங்கள் வீட்டில் அகலத்தட்டு இருந்தால் அதில் ஒரு காகிதத்தில் வைத்து அதன் மேலே இந்த தேங்காய் பர்பியை சமன்படுத்தி ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வைத்து எடுத்தால் தேங்காய் பர்பி தயார். பிறகு சின்ன சின்னதாக அழகாக கத்தியில் நறுக்கி எடுத்தால் போதும். தேங்காய் பர்பி தயார். நீங்கள் இந்த பர்பியை 4-5 நாள் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இதற்கு அதிக பொருளும் தேவையில்லை, நேரமும் அதிகம் தேவையில்லை. கடையில் உள்ள வீட்டில் எல்லாம் நெய் அதிகமாக கலந்திருப்பார்கள், மேலும் இனிப்பும் அதிகமாக கலந்திருப்பார்கள். அதற்கு பதிலாக வீட்டில் இப்படி செய்து கொடுத்தால் குழந்தைகள் மறுக்கவா போகிறார்கள்? மேலும் கெஸ்ட் வந்தாலும் அவர்களுக்கும் அழகாக பரிமாறலாம். டேஸ்ட்டும் அடி தூளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.